நடிகனா பேசுறதா எழுத்தாளனா பேசுறேன் ஒரு குழப்பத்தில் இருந்தேன். எழுத்தாளனா பேசிடுறேன். ஏன்னா இப்பதான் லேட்டஸ்டா எலெக்ஷன்ல தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் இணைச்செயலாளரா வெற்றி பெற்றிருக்கேன். அதனால எழுத்தாளராக பேசிடுவோம். அதாவது நான் விருதுநகர்ல பிறந்து காலேஜில் படிச்சுட்டு இன்னைக்கு நான் வந்து ரவி மரியா விரிவுரையாளர் அப்படின்னு ஒரு போர்டு தான் எங்க வீட்டுக்கு முன்னாடி தொங்கி இருக்கும். இன்னைக்கு தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ரவி மரியா இவன் தான், ரவி மரியா இவன் தான் சொல்ல வச்ச பெருமை இந்த பத்திரிகை தொடர்பாளருக்கு சாரும். வருடம் அந்த வருடம் முடிஞ்சு ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசத்துக்குள்ள அடுத்த வருடத்துக்கான அவார்டை உடனே அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஒரு குழு அமைத்து வருஷம் உடனே கிடைக்கணுங்கிற மாதிரி பண்ணணும் சார். ஏன்னா அப்பொழுதுதான் அந்த படத்துக்கான மரியாதை, அந்த நடிகனுக்கான மரியாதை, அந்த தொழில்நுட்பமான மரியாதை கிடைக்கும் நான் விரும்புறேன். 5 வருஷம் இந்த படத்தை நீங்க பண்ணீங்களா, வாழ்த்துக்கள் பாஸ் சொல்லும்போது அந்த கிக்கே குறைஞ்சிருது. ஸோ விருதுகளை மட்டும் அப்பப்போ வழங்கணும். எழுத்தாளர் சங்கமா என்னுடைய கோரிக்கையில வந்து என்னன்னா, நம்ம தலைவர் சொல்லிட்டாரு, நான் எழுதி உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னாரு. அவங்க கொடுப்பாங்க. தமிழ் துறைகளுக்கு உண்மையிலேயே ஒரு வார்த்தை சொன்னாங்க யாரும், இந்த பீரியட்ல தமிழ் திரையுலகம் வந்து தப்பிக்கிறா வேற எந்த பீரியட்லயுமே தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்மளிடம் இருந்தவர், நம்மளுடைய நட்பாக இருந்தவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. இந்த துறையை காப்பாத்துறீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை துறையும் நீங்க காப்பாற்றுதான் அர்த்தம் சார். எனவே தமிழ் துறையில் அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் தீர்க்கணும்னு வேண்டிக்கிறேன். பிஆர்ஓ சங்கத்துல தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் வருத்த போய் விட வேண்டியதில்லை. 90 பேருக்கும் பதவியேற்பு விழா, 90 பேருக்கு பதவியேற்பு விழா. உண்மையிலே உங்களுடைய பரந்த மனசு அதை காட்டுது. ஒருவர் கூட புண்படக்கூடாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு பிஆர் வந்து மௌன ரவி அண்ணன், அவரை கூட்டு வந்து அவரை ஹானர் பண்ணது, பொதுக்குழு உறுப்பினராக்குனது, அமைச்சர் வந்து கீழே இறங்கி போய் அவரை வந்து நான் வரேன்னு சொல்லி போட்டோ எடுத்தது, இதெல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்வுலாம் பல வருஷம் நடக்காம இருந்துச்சு, இப்ப நடந்துட்டு இருக்கு. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. சூப்பர் ஸ்டார் பெற்றெடுத்த செல்ல மகள் வந்து உட்கார்ந்து இருப்பது இன்னும் சிறப்பு. நல்ல பலத்த கரவொலி கொடுங்க. ஏன்னா பெரிய பொற்காலம் படைத்த ஒரு கலைஞன், பாடலாசிரியரே வியக்க வைத்த ஒரு வெற்றிக்குமார், வீரகுமார், கைகட்டி இருக்கும் உதயகுமார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அங்கே வெற்றியை தரியா, இங்கே வெற்றியை தரியார் என்று எனக்கு முன்பு பேசிய ரவி மரியா அவர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். நானாம் தமிழ் பேராசிரியர், குறைந்த நேரம் தான் பேசுவேன், 1 மணி நேரம். இத்தோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுல என்னன்னா, இந்த சங்கத்தை முதல்ல உருவாக்குனது யாரு? டைமண்ட் பாபுவோட அப்பா இல்லையா? அதுக்காகவே ஒரு கௌரவ தலைவராக டைமண்ட் பாபு அவர்களையும் சுரேஷ் சந்திரா அவர்களையும் நீங்க போட்டது வந்து ரொம்ப மிக சிறப்பான விஷயம். ஏன்னா எல்லாரையும் இணைத்து எல்லாரையும் அணைத்து செல்வதுதான் ஒரு நல்ல தலைமை பண்புக்கு அழகு. அதை நீங்க செஞ்சிருக்கீங்க. அதே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ரவி மரியா சொன்ன மாதிரி இருக்கிற எல்லா மெம்பர்களுக்கும் இன்னைக்கு விருது கொடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் நீங்க வந்து கௌரவிச்சிருக்கீங்கன்றது ரொம்ப சிறப்பு. இப்படிதான் இருக்கணும் சங்கம்னா. எந்த போட்டியும் பொறாமையும் இல்லாம, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒரு எடுத்த ஒரு திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உழைக்கிற உங்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துகள், நன்றி. ஏன்னா திரையுலகம் உள்ளவரை உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா நீங்க எப்படி கடைசி வரையில சில கம்பெனி காசே கொடுக்க மாட்டாங்க, அதை மட்டும் நீங்க வெளியவே சொல்ல மாட்டீங்க. வெளியே சொன்னா கேவலம் ஆயிடும் அப்படின்னு அடுத்தவனுக்கு வர்றதையும் கெடுத்து விட்டுறக்கூடாதுன்ட்டு மனசுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க. வரம்பூரவெல்லாம் திட்டுவான், எனக்கு தெரியும். நம்ம உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நான் கொடுக்காம விட்டதில்லை, எங்கள் கம்பெனிலாம் கொடுக்காம. பட் இருந்தாலும் சிறப்பாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இன்னும் மென்மேலும், இன்னைக்கு இருக்கிற சினிமா வந்து 1 வாரம் ஓடுற படம் 2 நாள் ஓடுற படமாக குறைந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பல நாள் ஓடக்கூடிய திரைப்படங்களாக மாற்றுவது எப்படி என்பதை நீங்கள் முனைப்போட செயல்படணும். உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு ஷோவோட ஒரு படத்தை கொலை பண்ணுறாங்க பாருங்க, அதை மாற்றணும். அதுதான் மெயின். முதலியாவது ஒரு 30 தியேட்டர் கொடுத்தாலும் 30 தியேட்டர் 4 ஷோ ஓடினாதாங்க ஏதோ ஒரு டைமில் அந்த படத்தை பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு நிலைமையை மாற்றினாவே சினிமா உருப்பிட்டுன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது. இந்த தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் மிகச்சிறந்து விளங்க வேண்டும். அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை சொல்லி, இந்த மேடையில் அமைந்திருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய வாரிசு நம்ம டி சிவா அவர்களும், நமது செல்வமணி அவர்களும், நமது தயாரிப்பாளர் இங்கேயே ஒரு மீட்டிங் போட்ட வேலையை முடிச்சிடலான்னு நினைச்சு சொல்கிறேன். அதனால் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதே இடத்துல வந்து நிறைய ஈவெண்ட் நான் வந்திருக்கிறேன். ஸோ குட் நைட் லவர், டூரிஸ்ட் ஃபேமிலி வித் லவ், இந்த படத்தோட சக்ஸஸ் மீட், இந்த படத்தோட நாங்கள் ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் பண்ணுவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு வந்து மாண்புமிகு அமைச்சர்
அவங்க தலைமையில் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது ஐ ஃபீல் ஹாப்பி. பெரியவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க, எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் நிஜமா தெரில. பட் பிஆர்ஓ சங்கத்தை பற்றி நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு அந்த படத்தை வந்து லாபம் சம்பாதிக்கிறோம், அந்த படம் ஹிட் ஆகுது, எல்லா பெருமையும் நமக்கு வருது. ஆனால் அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க அந்த வாசலில் நின்று சூப்பராக படம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போவாங்க. அப்போ நான் நினைப்பேன், இவங்க எல்லாம் எவ்வளோ அன்பு நமக்கு திரும்ப கொடுக்குறாங்க, நம்ம என்ன திரும்ப கொடுக்குறோம் இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த மனமார்ந்த நன்றி. அண்ட் சௌந்தர்யா அக்கா வந்து என்னோட அக்கா மாதிரி. அவங்க வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் சில நேரம் இன்வைட் பண்ணும்போது கூப்பிடுவாங்க, அக்காவை கூப்பிட முடியுமான்னு, வரணுமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த விஷயத்துக்கு யுவராஜ் வந்து கூப்பிட்டாரு, அடுத்த நிமிஷம் வந்து வரணுமா கொஸ்டினே இல்லை, வரேன் தம்பி அப்படின்ட்டாங்க. ஸோ இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னு எனக்கும் அது தெரியப்படுத்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். யுவராஜ் என்னோட பிரதர், அவர் 4 படத்தையும் எனக்கு ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படமாக பண்ணி கொடுத்தாரு. 5வது நானும் அக்காவும் சேர்ந்து இன்னொன்று பண்ணுறோம், அது பிளாக் பஸ்டராக பண்ணி கொடுப்பாருன்னு நம்புறேன். நல்ல படம் எடுத்துருவோம். ஸோ மீதியை நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.